அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மத்தியமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் போராட்டம், சில இடங்களில் சவாலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். உத்தியோக ரீதியாக பணி மாறுதல்கள் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சற்று சுணக்கமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து தனவரவு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் எச்சரிக்கையோடு ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய வேலைப்பளு அதிகரிக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மூலம் உங்களுக்கு வருமான உயர்வு ஏற்படலாம். தொழில் முன்னேற்ற நிலை உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த மன கஷ்டம் குறையும். பிள்ளைகளால் திருப்தியான மன நிம்மதி அதிகரிக்கும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க பாடுபட வேண்டும். கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. பிரகாசமான எதிர்காலம் அமையும். புதிய முதலீடுகளையும் கவனமாக இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். சுக்கிரன் 5ல் இருப்பதால் மழலை செல்வம் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த காலகட்டம் வியாபார விஷயத்தில் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளையும் மிக நுட்பமாக செய்ய வேண்டும். தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. இழுப்பறியாக இருந்த வேலை முடியும். தொழில் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரலாம். வெள்ளி, சனி மற்றும் நிதானம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குரு பார்வையால் புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் செய்வீங்க. எடுக்கும் வேலை உங்களுக்கு லாபம் தரும். கையில் பணம் புலரக்கூடியதாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்தது உங்களுக்கு பூர்த்தியாகும். சனி, ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரை குரு பார்வை ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு கிடைப்பதால் கனவு நனவாகும். திருமண வயதில் வரன் வரும். சிலருக்கு மறுமணத்திற்கான ஒரு சூழல் ஏற்படலாம். அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரலாம். வரவேண்டிய பணம் வரும். வியாபாரம், தொழில் லாபம் அடையக்கூடியதாகும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும், எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதனை நீங்கள் சமாளித்து விடக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே ஒரு நல்ல ஒரு தீர்வும் தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய காரியங்களில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் போதுமான பண வரவு உங்களுக்கு இருப்பதால் எளிதாக சமாளித்து விடுவீங்க. நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல இடத்துல வரன் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. தெய்வ பணியில் ஈடுபடும் போது உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். அரசாங்க காரியங்கள் இழுபறியான ஒரு நிலை காணப்படும். அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த சலுகை சற்று இழுபறிக்கு பிறகு கிடைச்சிருக்கு. அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பு காட்டினாலும் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும்.
பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்படக்கூடும். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரம். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது. இந்த காலகட்டம் முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிகளை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா சிறப்பான ஒரு மாற்றத்தில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகளும் இருக்குது. உங்களுடைய பொருளாதார மேன்மை புகழ் நிறைவாக கிடைக்கும். புத்திரர்களால் தவறான பழக்க வழக்கம் உள்ள நபர்களுடன் சேர்ந்து சிரமப்பட வாய்ப்பு இருப்பதால் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. கணவன் மனைவி மிக குடும்ப ஒற்றுமையில் சிலரது குறுக்கீடுகள் மனக்கசப்புகள் தோன்றி பின்னர் படிப்படியான ஒரு நிலைமையை சீராக்கும். உத்தியோகர்கள் வருமான வரித்துறை சுங்க வழி தணிக்கை துறை போன்றவற்றில் உயர் பதவிகள் வகிப்பவர்களுக்கு தன் துறை சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு குறைவினால் இடமாற்றம் அல்லது துறை சார்ந்த அதிகாரிகளுடைய நெருக்குதல்கள் ஆகியவற்றுக்கு ஆளாகி புதிய அனுபவ பாடங்களை நீங்கள் பெறக்கூடிய வகையில் இருக்குது. தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழிலில் சிறிது சுணுக்கமான ஒரு நிலை அடைவாங்க. வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி ஏற்படக்கூடியதாகும். புதிய ஒப்பந்தங்களை பெற்று முன்னேறக்கூடியதாகும். பொருளாதார வரவுகள் உங்களுக்கு சமசீராக இருக்குது. நற்செயல்களுக்கு ஏற்ப புகழ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுடைய முன்னேற்றம் காண்பாங்க. வாழ்க்கை துணையிடத்தில் இருந்த வீண் வாதங்களை தவிர்க்கவும். அடிக்கடி அவசியமில்லாமல் பயணம் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியிட மாற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. கிரக நிலைகளில் நல்ல ஒரு லாபம். பெற்றோருக்கு உதவி செய்தாலுமே மிகுந்த நன்மைகள் உண்டாகும். மாணவர்கள் மிகுந்த ஆர்வமுடன் படித்து நல்ல ஒரு தேர்ச்சியும் புகழும் பெறுவாங்க. ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்கள் தங்களுடைய திறமைகளை நன்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு பெயர் புகழ் பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள் தாராளமாக கிடைச்சிருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார போட்டிகள் குறையுமாகும். பணவரத்து இருக்குது. புதிய நண்பர்களுடைய அறிமுகம் உண்டாகலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கும். உறவினர்களுடைய வருகை இருக்குது. குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் முடிவு எடுப்பது நல்லது. பணவரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கை தேவை. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் அலைச்சல் குறைந்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர்களோட உதவியுடன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படலாம். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு சாதகமாக நீங்கள் செய்து முடிப்பீங்க. பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வரவும் சாமந்தி மலரை குருவிற்கு அர்ப்பணை செய்யவும். ஊற வைத்த நாட்டு கொண்ட கடலையை உங்கள் கையால் குருவிற்கு கோர்த்து அர்ப்பணை செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கட்டாயம் உங்களுக்கு குரு பகவானின் அருள் இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பானதாகவும் உங்களுடைய பணியில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. திட்டமிட்டபடி அனைத்து வெற்றியை நோக்கி தொடர்ந்து செய்யக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய திட்ட பணிகளில் முன்னேற்றத்தை கண்டு நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொண்டாட மனநிலையில் இருக்கக்கூடியதாகும். காதல் உறவுள்ள மெல்ல மெல்ல புத்துணர்ச்சியும் நெருக்கமும் அதிகரிக்கும். பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அந்த பயணங்கள் மூலம் இனிமையான அனுபவங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலம் உங்களுக்கு நிதி நிலைமையில் மேம்படுத்த நீங்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அதே போல் உங்களுடைய உடல்நலத்திலும் நீங்கள் போதிய கவனம் செலுத்த வேண்டியது நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.